السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأحسنوا إن الله يحب المحسنين. فقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: كل بني آدم خطاؤون وخير الخطائين التوابون، أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகத்தாரை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் குறித்தாகட்டுமாக. ஆமீன். இறையோனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், இன்னும் இந்த நன்னாளில் இங்கு வருகை தந்திருக்கும் வருகை தரவிருக்கும் அத்துணை நல்லவர் மீதும் என்றென்றும் இன்றும் லோட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் எத்தனையோ விதமான படைப்பினங்களை படைத்திருந்தாலும் அஸ்ரஃபுல் மக்லூகாத், ஒரு சிறந்த ஒரு படைப்பினமாக மனித இனத்தை படைத்திருக்கின்றான். அன்பானவர்களே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நாட்டப்படி படைத்து விடுவான். ஆனால் இந்த மனித இனத்தை படைக்கும் பொழுது மட்டும் மலக்குமார் எடுத்து அல்லாஹ் தஆலா மசூரா செய்கின்றான். மலக்குமார்கள் ஆரம்பத்திலே இந்த மனிதர்களை படைக்க வேண்டாம், இவர்கள் உலகில் சண்டை சச்சரவுகள் செய்வார்கள் என்பதாக கூற அல்லாஹ் தஆலா கூறுகின்றான்: உங்களை விட நான் மிகவும் அறிந்தவன், உங்களை விட நான் மிகவும் அறிந்தவன் என்பதாக கூறி இந்த மனித இனத்தை படைத்து அனைத்து படைப்பினங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமான படைப்பாக, ஒரு சிறந்த ஒரு படைப்பாக இந்த மனித இனத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். இன்றைய மனிதர்களுக்கு மத்தியிலே பல உறவுகள், கணவன் மனைவி, பிள்ளை மகள் மகன் என்பதாக பலவிதமான உறவினர்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அந்த உறவினருக்கு மத்தியில் மிக ஒரு முக்கியமான ஒன்று ஒரு நேசம், பாசம். கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும், பிள்ளை தந்தையை நேசிக்க வேண்டும், தந்தை பிள்ளையை நேசிக்க வேண்டும், ஆசிரியர் மாணவரை நேசிக்க வேண்டும், மாணவர் ஆசிரியரை நேசிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு விதமான ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு உறவை வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த மனிதன் மற்றவர்களை, நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை நேசிக்கின்றான் அல்லவா, அதே போல அல்லாஹ் தஆலாவும் கூறுகின்றான்: நான் மனிதர்களை நான் நேசிக்கின்றேன் என்பதாக ஒரு 12 விதமான ஒரு நபர்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து சொல்கிறான். இந்த 12 நபர்களை நான் நேசிக்கின்றேன் என்பதாக கூறுகின்றான். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய சக மனிதர்கள் நம்மளை நேசிக்கும் போது நேசிப்பதை விட நம்மளெல்லாம் படைத்து இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்திருக்க கொண்டிருக்கூடிய அல்லாஹ் தஆலா நம்மளை நேசித்து விட்டால், அல்லாஹ் தஆலா நம்மளை நேசித்து விட்டால் இந்த உலகம் என்ன, நாளை மறு உலகம் அனைத்தும் நம்ம வெற்றி பெற்று விடலாம். அந்த நபர்களில் நாம் இருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்கணும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா முதலாவதாக சொல்லக்கூடிய ஒரு நபர், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். யார் நல்ல விஷயங்களை, நற்கர்மங்களை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல அமல்களை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மளை நேசிக்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த உலகத்தார்கள், சகாபாக்கள் யாரும் வருவாங்க, இந்த உலகத்துடைய தேவையை பூர்த்தி செய்ய வருவாங்க. யார சொல்லலாம் எங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, யார சொல்லலாம் எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு என்பதாக அவர்களுடைய தேவையை சொல்ல வருவாங்க. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்ல அமலை ஏவி விடுவாங்க, நல்ல அமலை செய்ய சொல்லுவாங்க. அதன் மூலம் அவருடைய தேவைகளும் பரிபூர்ணமாகும். அவங்க தேவை அதை மட்டும் பூர்த்தி பண்ணிட்டா போதும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை, அவங்களுக்கு ஒரு நல்ல அமலை செய்ய சொன்னாங்க, செஞ்சாங்க. அதன் மூலம் அவங்களுடைய தேவையை நிறைவேறிச்சு, அமல் செய்த நன்மையும் கிடைச்சிருச்சு. கடைசியில் அல்லாஹ் தஆலா அவங்க விரும்பக்கூடியவர்களாக ஆக்கி கொண்டுருவாங்க.
அலி ரலியல்லாஹு அன்ஹு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இருவருக்கு திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க. சில காலங்கள் போகுது. அப்போ கணவன் மனைவி பேசி கொண்டிருக்கிறாங்க. கணவன் சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா, நான் கிணத்துல தண்ணி இறைத்து இறைத்து என்னுடைய நெஞ்சிலாம் வலிக்குது. கிணத்துல தண்ணீர் இறைத்து இறைத்து நெஞ்சிலாம் வலிக்குது. ஆகையால உங்க வாப்பா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பிணை கைதிகள் வந்திருக்கிறாங்க, அடிமைகள் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருந்து ஒரு அடிமையை வாங்கிட்டு வாங்க, நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யலாம் என்று சொல்லும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களும் சொல்றாங்க, ஆமாங்க, நானு அந்த திருகையில மாவை அரைத்து அரைத்து என்னோட கையெல்லாம் கொப்பளமா போயிடுச்சு, சரி வாப்பாட்ட போய் கேட்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கலாம் என்பதாக ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அனுப்புறாங்க. கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே உங்களுக்கு ஒரு வெக்கம், தன்னுடைய தேவைகளை நாயகத்தில் கேட்கறதுக்கு ஒரு வெக்கப்பட்டு போறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ஃபாத்திமா இந்த பக்கம் வாரீங்களே, என்ன விஷயம்? இல்லை யார சொல்லலாம், உங்களுக்கு சலாம் சொல்லலான்னு வந்தேன். அவங்க கேட்க வெக்கப்பட்டு யார சொல்லலாம், உங்களுக்கு சலாம் சொல்ல வந்தேன் என்ன சொல்லிட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. வந்தோடனே கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, என்ன ஃபாத்திமா உங்க வாப்பாட போய் கேட்டீங்களா, நம்மளுக்கு ஒரு அடிமையை கேட்டீங்களா? கேட்கும் பொழுது ஃபாத்திமா சொல்லுவாங்க, நான் எங்க தந்தையிடம் கேட்க வெட்கப்படுகின்றேன் என்பதாக ஃபாத்திமா சொல்ல, இருவரும் கணவன் மனைவி அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா முடிவு பண்ணி சொல்லுவாங்க, நம்ம ரெண்டு பேருமே போகலாம், நாயகத்துல ரெண்டு பேருமே போகலாம். போய் கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த அடிமைகள் எல்லாம் திண்ணை தோழர்களுக்கு உரித்தானவர்கள். திண்ணை தோழர்கள் அவர்களுடைய பசி பற்றியினால் அவர்கள் வாடி கிடக்கிறார்கள். அவர்களுக்காக நான் இவர்களை வைத்து அவர்களுக்கு பல வேலைகளை செய்து அந்த உணவை கொடுக்க வேண்டும் என்பதாக நாயகம் சொல்லிவிட்டாங்க. அதுவே இன்றைக்கு நம்மளுடைய நிலைமையாக இருந்தால் என்ன? தன்னுடைய மகள் தன்னுடைய மருமகன் வந்துவிட்டால் போதும், அது எப்படி பொதுவான விஷயமாக இருந்தாலும் சரி அவருக்கு உரிமையாக ஆக்கி கொடுத்து விடுகின்றோம். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பண்ணல. தன்னுடைய மகள், உயிருக்கு நேசமான மகள், மருமகன் நாயகம் ஸல்லல்லாஹு இருந்தாலும் சொன்னார்கள், இது எல்லாம் அவர்களுக்கு உண்டான அமானிதம், அதனால் அவர் பேணுத வேண்டும் என்பதாக மறுத்து விட்டார்கள். இருவரும் திரும்பி இல்லத்தில் செல்கிறார்கள். இல்லத்தில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் கேட்கவில்லை. தன்னுடைய மகள் கேட்டு விட்டார்கள், மருமகன் கேட்டு விட்டார்கள், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, அமானிதமான பொருள் என்று கூறி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா கணவன் மனைவி இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, நீங்க இதை மாதிரி கேட்டு வந்தீங்க, ஆனா அது அமானிதமாச்சு, ஆனா அதை தர முடியல, அதை விட ஒரு சிறந்த அமல் சொல்லவா, நீங்க எந்த தேவைக்கு வந்தீங்களோ அதை விட ஒரு சிறந்த அமல் சொல்லவா என்று கேட்க, யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹ் அக்பர் 10 தடவை ஓதுங்க. இரவு உறங்கும் பொழுது 33 தடவை சுப்ஹானல்லாஹ் ஓதுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க, 34 தடவை அல்லாஹ் அக்பர் ஓதுங்க என்பதாக அந்த அமலை கற்றுக் கொடுத்தாங்க. அன்பானவர்களை சற்று சிந்திக்க பார்க்க வேண்டும். உலக தேவைக்காக வருகிற ஒருவருக்கு மார்க்க விஷயங்களை, நல்ல அமல்களை ஏவுகின்றனால அவங்களுக்கு அந்த உலக விஷயங்களுடைய கஷ்டம் நிஷ்டங்களும் அனைத்தும் மறைந்து விடுகிறது. அல்லாஹ்வும் அவர்களை நேசிக்கின்றார். அல்லாஹ் தஆலா தான் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், யார் நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களே அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றார். ஒரு சஹாபி ஹைபர் போர்ல இருந்து எல்லாம் வருவாங்க. போர்கள் முடிந்து ஹைபர் போர்ல அங்கே கிடைக்கப்பட்ட அந்த கனிமத்து பொருட்களை எடுத்துக்கிட்டு வருவாங்க. வரும் பொழுது வந்த அந்த சகாபிகள்லாம் பங்கு வச்சுக்கிட்டாங்க. எனக்கு இந்த பொருளை எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் வியாபாரம் செய்யறாங்க. இந்த பொருளை பண்டம் மாட்டு முறை, ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருள் வாங்குவாங்க. இப்படி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு சகாபி ஓடி வந்து நபி சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்றைய நாம் அதிகமா சம்பாதிச்சிருக்கேன், அதிகமான லாபம் எனக்கு கிடைச்சிருச்சு, ஏன்னா அதிகமான லாபம் கிடைச்சிருச்சு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து சொல்லுவாங்க. அப்ப நபி கேட்பாங்க, நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிட்டீங்க? சொல்லுவாங்க, 300 ஊக்கியா. 300 ஊக்கியா என்பது 3600 கிராம் வெள்ளி. இன்றைய கணக்குப்படி பார்த்தா 3,60,000 ரூபாய். அந்த அளவுக்கு நான் லாபத்தை சம்பாதிச்சிட்டேன் என்பதாக அந்த சஹாபி கூறுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களை விட ஒரு சிறந்த ஒரு லாபமானவர் இருக்கிறார், யார் தெரியுமா? கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, யார் சொல்லுங்க, யார் சொல்லலாம் சொல்லும் பொழுது, யார் பரவான தொழுகைகளை தொழுது விட்டு 2 ரகாயத் நஃபில் தொழுகிறாரோ அவர் உங்களை விட சிறந்த லாபமானவர்.
நீங்க எல்லாம் 3,60,000 என்ன லாபம்? உங்களை விட சிறந்த ஒரு லாபம் பணக்காரர் என்று சொன்னால் பரதான தொழுகைகளை நிறைவேற்றிய பிறகு 2 ரக்காய் தொழக்கூடியவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் பக்கம் நல் அமலின் பக்கம் அவர்களை ஏவினார்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் உலகம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அனைத்திலும் மருந்து இருக்கின்றது. நமது மார்க்கம் அனைத்து விஷயத்திற்கும் மருந்து தொழுகையை தந்திருக்கிறது. அன்பானவர்களே, அதே போல இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? விரும்புகின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். ஒரு பாவம் செஞ்சிட்டாரு, ஒரு எஜமான்ட்ட ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு, ஒரு முதலாளிகிட்ட ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு, ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிறாரு. இவர் இப்ப தப்பு செஞ்சிட்டாரு. அவர் முன்னாடி போய் நிற்கவே பயப்படுவாரு. ஏன்னா அவர் மன்னிக்க மாட்டாரோ, நம்ம வேலையை விட்டு நிற்கிடுவாரோ, சம்பளத்தை கட் பண்ணிடுவாரோ என்பதெல்லாம் பயப்படலாம். ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி கிடையாது. நம் பாவம் செய்து விட்டால் அந்த அடியான் திரும்ப நம்ம இடத்துல வந்து கையேந்துகிறானா, பாவ மன்னிப்பு கேட்கிறானா என்பதை அல்லாஹ் தஆலா உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். அதான் சொன்னா, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். யார் பாவ மீட்சிகளை, பாவ மன்னிப்புகளை கேட்கிறாரோ அவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, உங்களுடைய வீட்டிற்கு முன்னால 5 ஆறுகள் இருக்கிறது. உங்க வீட்டுக்கு முன்னால 5 ஆறுகள், 5 நதிகள்ல வச்சுக்கிறீங்களேன் இருக்கு. இப்போ ஒரு மனுஷர் எப்பவுமே அதை கடந்து 5 கடந்து ஒரு வேலைக்கு போவாரு, தொழிலுக்கு போவாரு, உத்தியோகத்துக்கு போவாரு அப்படின்னு சொன்னா அவருடைய உடம்புல அழுக்கு இருக்குமா என்பதாக கேட்டாங்க. இருக்காது யார சொல்லலாம். அதே போலதான் ஒவ்வொரு மனிதருக்கும் 5 நேர தொழுகைகளை நாம் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். ஒரு மனிதன் 5 நேர தொழுகையை தொழும் பொழுது அவர் அன்றாட செய்யக்கூடிய பாவ சுமைகள் எல்லாம் அந்த தொழுகையின் மூலம் அவர்களுக்கு கரைந்து ஓடுகிறது, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லுவாங்க, குல்லு பனி ஆதம் ஹத்தாவ். ஆதமுடைய சந்ததிகள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நம்ம செய்யலாம், பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவம் செய்யக்கூடிய சிறந்தவர்கள் யாரு? அத்தவ்வாபூன். கைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபூன். பாவம் செய்யக்கூடியவர்களை சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அந்த பாவத்திற்காக இறைவனிடத்தில் பிழை பொறுப்பு தேடக்கூடியவர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பானவர்களே, ஒரு அடியான ஒரு பாவத்தை செய்யறான், ஒரு பாவத்தை செய்யறாரு என்று சொன்னா அவருடைய உள்ளத்துல லைட்டா ஒரு புள்ளி, டார்க் கருப்பு புள்ளி இடப்படும். அந்த பாவத்திற்கு அவர் உடனே பாவ மன்னிப்பு தேடிட்டார் சொன்னா அந்த புள்ளியை அல்லாஹ் தஆலா அகற்றி விடுகிறான். அவர் அந்த பாவ மன்னிப்பை கேட்காம திரும்ப 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 அந்த பாவங்களை செஞ்சார் சொன்னா அவருடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி விட்டு துருக்கரை போல ஆகிரும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், கல்லாபல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன். அவர்கள் செய்த காரணத்தின் காரணமாக, அவர் செய்த தவறின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் எல்லாம் துருப்பிடித்து விட்டன என்பதாக. இன்றைக்கு நம்ம ஒரு வெள்ளை நிற ஆடையை அணிஞ்சிட்டு ஒரு ஆபீஸுக்கு போறோம், உத்தியோகத்துக்கு போறோம், பள்ளியாசலுக்கு வரோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சின்னதா ஒரு மை பட்டுருச்சு, ஒரு அழுக்கு பட்டுருச்சுன்னு சொன்னா எல்லாருடைய பார்வையும் எங்க இருக்கு? ஃபுல் ஆடையை பார்க்க மாட்டாங்க, அந்த ஒரே ஒரு கரையை தான் பார்ப்பாங்க. அதே போல நம்முடைய பாவ சுமைகளை நாம் பாவங்கள் செய்யும் பொழுது இது பெரும் பாவம், இந்த பாவத்தை விட்டு நாம் இறைவனிடத்தில் மீட்சி பொறுப்பு தேட வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஒருத்தர் பாவனிப்பு தேடுறனால அவருக்கு என்னென்ன பெனிஃபிட் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு பாவத்தை மன்னிச்சிடுறான், அல்லாஹ் தஆலா அவரை விரும்புறான், அல்லாஹ் தஆலா அவரை நேசிக்கிறான். அல்லாஹ் தஆலா நேசித்தா என்ன கிடைக்கும்? இந்த உலகமே கிடைச்சிரு. ஒரு அரசர், ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு அரசர் என்ன பண்றாரு? ஏலான் பண்றாரு, அறிவிப்பு செய்யறாரு, என்னுடைய அரண்மனைகளுடைய எல்லா விஷயங்களையும் நான் என்ன செய்ய போறேன், வேலை பார்க்குற எல்லாருக்கும் நான் தரப்போறேன், எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஒரு இதில் அடைச்சிட்டாரு, ஒரு ரூம்ல கூப்பிட்டுட்டாரு. அப்போ அங்கேயே பணக்குவியல் இருக்கு, தங்க குவியல் இருக்கு, நகை குவியல் இருக்கு, இப்படி ஒவ்வொரு அந்த பொக்கிஷங்கள்லாம் வச்சுட்டு வேலையாட்களை சொல்றாரு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கிறங்க, உங்களை என்னென்ன பொருட்கள் வேணுமோ எது வேண்டாலும் எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் ஓடி போறாரு, ஒருத்தர் தங்க குவியல் எடுக்கிறாரு, ஒருத்தர் பணக்குவியல் எடுக்கிறாரு, ஒருத்தர் கார் சாவி எடுக்கிறாரு, இப்படி எல்லாரும் எடுக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு பெண் மட்டும் என்ன செஞ்சிச்சு? ஸ்ட்ரெயிட்டா அந்த அரசரையே பிடிச்சிருச்சு. அப்ப எல்லாம் கேட்கறாங்க, என்ன எல்லாரும் நகையை எடுக்கிறாங்க, பணத்தை எடுக்கிறாங்க, நீங்க உடனே அரசரை பிடிச்சிட்டீங்க? அவங்களாம் பணத்தை எடுத்தா பணம் மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தம், நான் அரசரையே பிடிச்சிட்டா அரசருடைய மீதி இருக்க அனைத்து சொத்தும் எனக்கு தான் சொந்தம் என்பதாக அந்த ஒரு அறிவாளி பெண் சொன்னதை போல நாம்
ஒரு இரண்டு நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து நல்ல வணக்கசாலி, நல்ல தொழுவாரு, நல்ல ஹஜ்ஜி செய்வாரு, ஜக்காத்து கொடுப்பாரு, நோன்பு வைப்பாரு, தான தர்மங்களும் செய்வாரு. இன்னொருத்தர் ஃப்ரெண்டு பாவி, சொல்ல முடியாத பாவின்னு வச்சுக்கிறீங்களேன், அதிகமான பாவங்களை செய்யக்கூடியவர். அப்போ அந்த நல்லவர் என்ன செய்வார், அடிக்கடி அவருக்கு உபதேசம் செய்வார், அந்த நண்பருக்கே உபதேசம் செய்வார். அது தப்புடா, அது செய்யாத, இதை செய்யாத, தொழுகவா, நல்ல விஷயங்களை செய்ய என்பதா சொல்லுவார். அப்போ ஒரு உச்சக்கட்டத்தை மீண்டும் போது அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அவர் செய்யாம அவர் பாக்கில போயிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு இறுதி நிலையில அந்த பாவம் செய்யக்கூடிய நண்பர் சொல்லிடுவாரு, அல்லாஹ் தஆலா என்னை கண்காணிக்க தான் உன்னை படிச்சானா என்று சொல்லும் பொழுது இவருக்கு நல்லது செய்த நண்பருக்கு வந்து ஒரு கோபம் வந்துடும். அல்லாஹ் தஆலா உன்னையெல்லாம் மன்னிக்கவே மாட்டாப்பா, நீலாம் நரகத்தாப்பா போவ அப்படின்னு நன்மைகள் செய்த நண்பர் சொல்லிடுவார். இப்போ அல்லாஹ் தஆலா என்ன இவங்களை மௌத்தாக்கி இருவரையுமே நாளையில என்ன செய்வான், மறுமையில நிற்க வச்சு பாவங்கள் செய்த அந்த நண்பரை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுவான். நன்மைகள் செஞ்சார்ல, உபதேசம் செஞ்சார்ல, அவரை நரகத்துக்கு அனுப்பிச்சிடுவான். அப்போ நன்மை செஞ்சவர் பார்த்துக்கிட்டே போவார், என்ன அல்லாஹ் உலகத்தில் நான் தொழுதேன், ஜக்காத் கொடுத்தேன், ஹஜ்ஜி செஞ்சேன், என்னை போயிட்டு நரகத்தில் அனுப்பிய. ஆமாம், உன்னுடைய நண்பருக்கு நீ உபதேசம் செய்தாய், அது உன்னுடைய கடமை, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு செய்யக்கூடிய கடமை. ஆனால் நீ அவருக்கு தீர்ப்பு அளித்திருக்காய் பத்தியா, அல்லாஹ் உன்னை நரகத்தில் போடுவான், என்னுடைய விஷயத்தை நீ கையில் எடுத்துட்ட பத்தியா, அதனால நீ நரகத்துக்கு போ. என்னுடைய விஷயத்தில் நீ தலைவர்களுக்கு தகுதி கிடையாது. உன்னுடைய நண்பர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யலாம், ஆனால் அவர்களுக்கு தீர்ப்பு அளிக்க கூடாது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், யார் பாவ மன்னிப்பு செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். அடுத்ததாக மூன்றாவது, தூய்மையாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். வஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்ததஹிரீன். இன்றைக்கு தமிழ்ல நம்ம நிச்சயமா பழமொழிகள் சொல்லலாம். சுத்தம் ஈமானின் பாதி. நாயகம் ஹதீஸை சொல்லுவாங்க, அத்துஹூரு சத்ருல் ஈமான். சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி. தமிழ்ல சொல்லலாம் ஆள் பாதி ஆடை பாதி என்பதாகலாம் பலவிதமான பழமொழிகள் இருக்கு. எந்த அளவுக்கு சொன்னா, இன்றைக்கு நம்மளுடைய ஒரு திருமணத்தை பார்த்தோம்னு சொன்னா நம்மளுடைய நிலைமை, நம்மளுடைய ஹெட்டப் எப்படி இருக்கு, வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி ஊற்றிட்டு போறோம். அதுவே ஒருத்தர் பெக்கர் மேன், ஒரு பிச்சைக்காரர் போறாருங்கன்னா அவருடைய மரியாதை எப்படி இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆடை சுத்தம், உடல் சுத்தம் என்பது மிக முக்கியமானது. அதே போல யார் சுத்தமாக இருக்கிறார்களோ அவர்களே அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். அதே போல நம்ம பள்ளிக்கு வரும் பொழுது சுத்தங்கள் வந்து மிக முக்கியம். உது வந்து தொழுகையின் சாவி. எப்படி நம்ம உது செய்யும் பொழுது நம்மளுடைய உடலுடைய உறுப்புகளை கழுவுகின்றோமோ அதே போல அந்த உடல் செய்த பாவங்கள் கரைந்து ஓடுகின்றது. உடல் உறுப்புகளால் செய்த பாவங்கள் கரைந்து ஓடுகிறது. அல்லாஹ் தஆலாவை சந்திக்க வரும் பொழுது ஒரு அடியான் எந்த ஒரு பாவங்களையும் இருக்கக்கூடாது, பாவத்தை விட்டு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா தொழுகைக்கு உது செய்வதை கட்டாயமாக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலாவை நாம் தொழுகை வரும் பொழுது சுத்தபத்தமாக வந்து அவனிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த சுத்தத்தை யார் பேணி பாதுகாக்கிறார்களோ அவர்களை விரும்புகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு சுத்தம் என்பது தமிழ்ல சொல்லுவாங்க சுத்தம் சோறு போடும் என்பதாக சொல்லுவாங்க. அது எல்லாம் உண்மைதான், எல்லாம் அது மார்க்கத்தின் அடிப்படை. ஒரு மனிதன் சுத்தமாக இருப்பதற்கும் அசுத்தமான இருப்பதற்கும் வேறுபாடுகளை நாம் பலவிதமான இடங்களிலே பார்த்து கொள்ளலாம். அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். யார் தன்னுடைய ரப்பினுடைய அந்த மறுமை கேள்வி கணக்காக நினைத்து அந்த நாளை நினைத்து பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஜன்னத்தான், இருவிதமான நற்கூலிகள், இருவிதமான ஜன்னத்துகள், சுவர்க்கங்கள் இருக்கிறது என்பதாக கூறுகின்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, யா ரசூலல்லாஹ், மக்கள்லாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன விஷயம், நல்ல ஒரு அமலை சொல்லுங்களேன், சொர்க்கத்துல மக்கள் நுழையிறதுக்கு ஒரு அமலை சொல்லுங்களேன் என்று கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு தக்வா இறையச்சமும் நறுகுணமும் இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடலாம். யா ரசூலல்லாஹ், நரகத்துக்கு போறதுக்கு என்ன காரணம், மக்கள் எல்லாம் கூட்டமா நரகத்துக்கு போறாங்களா, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அவனுடைய நாவினாலும் மர்மஸ்தானம் ஏற்படக்கூடிய தவறான காரணங்கள் என்பதாக கூறினார்கள். இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய நாவை வைத்த உயர்ந்த நிலைக்கு அடையலாம், தாழ்ந்த நிலைக்கு அடையலாம். அதான் தமிழ்ல சொல்லுவாங்க,
பல்லு உடையுது நாவால, பல்லாக்கள் ஏறுறது நாவால. ஒரு மனிதனுடைய பல்கள் உடைக்கப்படுவதும் நாவனால தான். அவன் பல்லாக்கள் ஏறுவதும் அவனுடைய நாவால தான். பலதர குர்ஆன் யார் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவை நாம் நேசித்து விட்டால், அல்லாஹ் தஆலா நம்மளை பொருந்தி கொண்டால், இந்த உலகம் மட்டுமல்ல மறு உலகத்திலும் நாம் வெற்றி பெற்று விடலாம். ஆக நாம் செய்யக்கூடிய விஷயங்களை நாம் அல்லாஹ்விற்காக இக்லாஸான முறையில் மக்கள் பார்க்கிறார்கள் என்று செய்யாமல், நம்மளை படைத்த அல்லாஹ் தஆலா ஒருவன் நம்மளை எந்நேரமும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நாளை ஒரு நாள் கேள்வி கணக்கெல்லாம் இடத்தில் கேட்பான் என்பதாக நாம் எண்ணி அல்லாஹ் தஆலா அஞ்சி நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானவர்களாக நாம் ஆகிவிடலாம். இந்த உலகத்திலும் மறுவிலும் நாம் வெற்றி பெறலாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.